சனி பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சனி பகவான் வந்து எல்லாம் கெடுக்கிறான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவர் கெடுக்கக்கூடியவர் அல்ல, நல்லதை பண்ணி கொடுக்கக்கூடியவர். ககத்வஜாய வித்மஹே கர்க்கசாய தீமஹே தன்னோ மந்த பிரசோதயாத். இப்போது சனி பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். சனி பயிற்சியில் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 அன்று புதன்கிழமை மாலை வாக்கில் சனி பகவான் மகர ராசிலேருந்து கும்பராசி பயிற்சி ஆகிறாரு. இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், சனி பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சனி பகவான் வந்து எல்லாம் கெடுக்கிறான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவர் கெடுக்கக்கூடியவர் அல்ல, நல்லதை பண்ணி கொடுக்கக்கூடியவர். கொடுக்கறதுல வந்து அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. இந்த நவகிரகம் 9 கிரகங்களில் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான் சொல்லலாம். விசேஷமாக கொடுக்கக்கூடிய வல்லவர் சனி பகவான். அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை எடுத்துக்கலாம். ஏன் கெடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. உன்னை நல்லவனாக்கி கொண்டாடுறார். அதுக்காக தான் இந்த 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா ராசிக்கும் 7 நாள் சனி கொடுக்குறார். அந்த 7 நாள் சனி வரும்போது தான் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் எல்லாரும் தெரியப்படுத்தி நல்லவங்களை மட்டும் உங்களை வச்சுக்க சொல்லுவார், கெட்டவங்கள வெளியில் அனுப்பிச்சிடுவார். அதை காட்டி கொடுக்க தான் சனி பகவான் நம்மளுக்கு 7 நாள் சனி கொடுக்குறாரு. அது தத்துவார்த்தை நிறைய பேர் புரியாமல் தான் ஐயோ 7 நாள் சேர்ந்துட்டோ 7 நாள் வந்துட்டு எப்படி பழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இருக்காங்க. பயப்பட வேண்டாம், நீங்கள் தயவு செஞ்சு பயப்படாமல் இருங்க. 7 நாள் சனி இருந்தால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களை வந்து புடம் போடுறார், தங்கமாக்குறார். இல்லை தங்கம்னா வேணுன்றீங்க இல்லையா? அப்போ நீங்கள் தங்கமாகணும் இல்லையா? தங்கமாகணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். பகவானே என்னை புடமாக்கு வரல, அதை பற்றி நான் கவலைப்படலைன்னு ஏற்றுக்குங்க, அதை பற்றி தயாராக இருங்கோ. அதனால் சனி பகவான் கொடுக்கக்கூடியவர் தான். அவர் சனி அம்சம் பொறுத்தவர், ஈஸ்வர அம்சம் பொறுத்தவர். அவர் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான். அந்த கொடுக்கும்போதே அது வாங்க தயாராக இருக்கணும். அதுக்கு நல்வழி எல்லாம் பண்ணணும். நம்ம அந்த நல்வழி பண்ணிட்டுனா அதுக்குண்டான பலன் பரிபூர்ணம் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை. கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மேஷராசிக்கு எப்படி பலன்கள் இருக்குது அப்படின்றத வந்து சொல்ல போகிறோம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் நல்லது செய்வதற்காக பிறந்தவர்கள் என்றே சொல்லலாம். ரொம்ப எல்லாரும் நல்லா இருக்க எண்ணக்கூடிய நண்பர்கள் நீங்கள். சனி பகவான் மேஷராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. எல்லாமே ப்ளஸ் லாபஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த லாபஸ்தான சனி பகவான் வந்தாவே எல்லா லாபங்களும் அள்ளி கொடுக்கக்கூடியவர். ஆகினால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். இது வரைக்கும் 10ல் இருந்தார். தொழில் ஸ்தானத்திலையும் உத்தியோகத்திலையும் வியாபார ஸ்தலத்திலையும் சொந்தக்காரங்கள் எல்லாத்தையும் ரொம்ப நேரங்கள் சரியில்லாமல் ரொம்ப வருத்தப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது, அல்லது விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி நீங்கள் சந்தோஷப்பட்டு இதுக்கு மேலே எதை வேணால் பண்ணிக்கலாம். எல்லாமே லாபம் தரக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கார். அவர் நல்லதே கொடுக்கக்கூடியவர், அவர் எல்லாமே நல்லதே பண்ணக்கூடியவர். அதே மாதிரி ராகு 12ஆம் ஸ்தானத்தில் இருக்கார். அதே மாதிரி 6ல் கேது பகவான் இருக்கார். அவர்கள் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறார். கேது ப்ளஸ் பாயிண்ட் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் ரொம்ப விசேஷமான இடம்னு சொல்லுவோம். அதனால் எல்லா பலன்கூடையும் அள்ளி தரக்கூடிய இடத்துல இப்போ சனி பகவான் இருக்கார். நீங்கள் ஒரே ஒன்று பண்ணணும். தயவு செஞ்சு உத்தியோக ஸ்தலத்திலையும் வேலை செய்கிற இடத்துலையும் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்திலையும் எந்த குறையில்லாமல் எந்த ஒரு தவறு செய்யாமல் தான் ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும். இது வரைக்கும் எத்தனை சிக்கல்கள் அனுபவிச்சிங்களோ அந்த சிக்கல்கள் விடுபட்டு லாபஸ்தானத்துக்கு உண்டான வழிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்துருக்கு. இது வரைக்கும் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதுக்கு மேலே கவலைப்படாமல் இருங்கோ. எல்லா நன்மைகளும் நன்மைகள் பெறக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. எந்த அடியத்தை வச்சாலும் அதில் வந்து சந்தோஷமான நேரங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சின்னு. உத்தியோகம் செய்கிறவங்களோ வேலைக்கு போகிறவர்களோ அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களோ விவசாயம் பண்ணுறவங்களோ எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரங்கள் வந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே எந்த சங்கடம் வந்தாலும் தலைக்கு வந்து தலைப்பாட போகிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே டக்குன்னு விலைக்கு போகக்கூடிய நேரங்கள் வந்துட்டுருக்கு. அதை நீங்கள் எதிர்நோக்கி விசேஷமான பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வீடு வாங்கணுமா, நிலம் வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, இது வாங்கிறதுக்கு உண்டான நேரங்கள் வலிச்சுன்னு காத்துட்டுருக்கு உங்களுக்கு. தயவு செஞ்சு அதை முடிவு எடுத்து பெருங்களோட முடிவு சேர்க்கிறதோ கேட்டுக்கிறதோ, இல்லை சகோதரர்களோடு கேட்டுக்கிறதோ, இல்லை மனைவியோடு கேட்டுக்கிறதோ, இல்லை உங்களுக்கு யார் உங்களுக்கு அனுசரணை இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டுண்டு நல்ல முடிவு எடுத்து
அதுக்குண்டான பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். கணவன் மனைவி அந்யோன்யங்களில் எந்த குறையும் இல்லை. இப்போ நல்ல விசேஷமாக நேர்களுக்கு வந்துட்டு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி லக்னத்தில் குரு இருக்கார், அது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு பெண்களாக இருந்தால் கணவன் கிடைக்கிறதோ, அதே மாதிரி மணமகனாக இருந்தால் அவங்களுக்கு உண்டான கல்யாணங்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் காத்துட்டுருக்கு உங்களுக்காக. இப்போது தேடி போனால் உங்களை தேடி வந்துட்டுருக்கோம். தயவுசெய்து இப்போ அந்த முடிவெடுங்க. கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு. அதை பற்றி நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் தடங்கள் இல்லாமல் கிளம்பி போய் அந்த வேலையை செய்ய ஆரம்பிங்க. காற்றுல பார்த்து விட்டுகளும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் நீங்கள் உங்களை தேடி காற்று வந்துட்டுருக்கு. அந்த காற்று நல்லதாக பயன்படுத்திங்க. கணவன் மனைவி இருந்தால் இது வரைக்கும் அந்த 2 வருஷ காலமாக 10ல் இருந்ததுனால கணவன் மனைவி அண்ணன்கள் குறைஞ்சிருக்கலாம். இப்போது மனம் விட்டு பேசுங்க. மனம் விட்டு பேசி வாழ்க்கையை வாழ வேண்டிய நேரத்தில் வாழ்ந்தால் தான் பின்னாடி என்னன்னா நம்ம விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண சூழ்நிலை தள்ளப்படுவீங்க. அதனால் அது என்ன பண்ணலான்னா, இப்போ மனம் விட்டு பேசுங்க. கணவனா மனைவி கிட்ட பேசுங்க, மனைவியா கணவன்கிட்ட பேசுங்க. அதே அப்பா அம்மா கிட்ட பேசாமல் இருந்திருப்பீங்க இது வரைக்கும். அந்த அப்பா அம்மாவோட பேசுங்க, பேசி மனசை விட்டு பேசுங்க. பேசதான் அந்த வாழ்க்கையோட தத்துவத்தை உங்களுக்கு புரியும். அந்த வாழ வேண்டிய நேரத்தில் நீங்கள் வாழ்க்கை வாழாமல் அப்புறம் பல வருஷங்கள் போயிட்டுனா அப்புறம் வாழ்க்கை பண்ண என்னவே தோணாது. அதே லைனில் போயிட்டே இருப்பீங்க. அப்புறம் என்னத்தை வாழ்க்கை இப்படி எதுக்கு நம்ம பிறந்திருக்கோம்? பகவான் ஏன் நம்மளை பிறக்க வச்சுருக்காரு அந்த ஜென்மத்தில்? எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அவர் சொல்கிறார். இந்த ஜென்மத்தோடு நம்ம கடைசியில் பெருமாள் அடையணுன்றா எல்லோரும் காத்துட்டுருக்கா. எல்லாமே பெரியவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 33 கோடி ஜென்மங்கள் 33 கோடி ஜென்மங்கள் முடிஞ்ச பின்னாடி தான் பெருமாள் அடையணும்னு சம்பிரதாயம் இருக்குது. எல்லா ஜென்மங்களும் முடிச்சுட்டு தான் கடைசி ஜென்மம் தான் மனுஷ ஜென்மம் எடுத்திருக்கோம். அந்த மனுஷ ஜென்மத்தில் பெருமாள் அடையணும் அப்படின்னு சொன்னால் வாழணும். ஏன்னா நாங்கள் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, சம்சார பந்தத்தில் வந்துட்டால் அதுக்கப்புறம் பெருமாள் அடையணும்னு சொல்லுவாங்க. அந்த வைகுண்ட பதவி என்னென்னா சம்சார பந்தத்தில் நல்லா இணையாக வாழ்ந்தால் தான் அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும். வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் ரொம்ப கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் சஞ்சலங்கள், மனசஞ்சலங்கள், சில கடன்கள் ஏற்பட்டுக்கலாம். அதெல்லாம் திரைக்குறை நேரங்கள் இப்போ வந்துட்டுருக்கு. உங்களுக்காக பகவான் கொடுக்க காத்துட்டுருக்கார். சனி பகவான் இது வரைக்கும் உங்களை ஸ்லோ பண்ணி வச்சார், வியாபாரத்தை தடங்கள் பண்ணி வச்சார். சின்ன கடன்களோ சின்ன வியாபார தொல்லைகளோ இல்லை எதிரிகள் உருவாக்கியிருப்பார். அந்த வியாபாரத்தில் கூடர்களெலாம் உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த சிக்கல்லேருந்து வெளியே வந்துடலாம். இப்போ சனி பகவான் கொடுக்குறார். நல்ல மனசு விட்டு பேசக்கூடிய அன்பர்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஆஞ்சநேயர் தியானம் பண்ணிட்டு ஆரம்பிங்க. உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி அந்த வியாபாரத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. பயபக்தியாக பண்ணுங்க. காலையில் பகவானை தியானம் பண்ணிட்டு என்ன தொழில் தொடங்கினாலும் அது ஆட்டோமேட்டிக்காக விசேஷம் நடக்கும். பசங்க இது வரைக்கும் அந்த 10ஆம் இடத்துல இருந்தனால படிப்பு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுலேயும் கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை. இதுலேருந்து மாற்றங்கள் கிடைக்கும். பாஸ் மார்க் எடுத்துருப்பாங்க இது வரைக்கும். இதுக்கு மேலே 80%, 90% மார்க் வாங்கக்கூடிய நேரங்கள் இருக்குது. அதை நீங்கள் எதிர்பார்த்து பயபக்தியாக படிக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மார்க் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்கோ. ஒரு நிலைப்படுத்தி படித்தா ஆட்டோமேட்டிக்காக அதில் பலன் கிடைக்கும். அதில் கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளும் எந்த குறையெல்லாம் படிக்கணும். அதே மாதிரி வயசானவர்கள் இது வரைக்கும் இந்த 2 வருஷ காலத்தில் கொஞ்சம் வியாதிகள் இருந்தது. அந்த வியாதியிலும் நிவர்த்தி பண்ணி எல்லோரும் ஆரோக்கியம் இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. உங்கள் எல்லா சுபிஷங்களும் கிடைக்க பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்களாம் நல்லா இருக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு அடியேன் அரிமலை ஏகே ராமர் சுவாமிகள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன்.